நீலாதுங்கஸ்தனகரடி சுப்தியபோக்தியகிஷ்டம் பாராத்யம் ஸ்வம் சதசிரசிந்தி மத்யாபயந்தி சோஷிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாகிருஷ்ய புங்கே கோதாதஸ்மை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் வாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இந்த தினம் 5வது பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கஞ்செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதர்வான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். இந்த பாசுரம் ரொம்ப சிறப்பான பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அது கிருஷ்ணன் என்னன்னா மாயங்கள் பல செய்பவன். ராமாவதாரத்தில் ராமன் மாயம்லாம் ஒன்றும் பண்ணல, சாதாரண மனுஷனாக இருந்தான். கிருஷ்ணன் பிறக்கும் போதே தான் பகவான்கிறத தேவகி வசுதேவருக்கு காட்டிட்டு மறுபடியும் அந்த அவர்களுக்கு அஜ்ஞானத்தை கொடுத்துட்டான். ஒரு செகண்ட் தான் பகவானுடைய அம்சம் என்பதை காட்டலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய செயல்களாலும் அகடவகடா சாமர்த்தியங்களாலும் தான் வார்க்கடலில் இருக்கிற பரந்தாமன் தான் அங்கே பிறந்திருக்கேங்கிறத காட்டலாம். ஆனால் ராமாவதாரத்தில் தான் முழுமையாக ராமன் தான் சொன்னான், மனிதன்னு சொன்னான். ராமன் நான் பகவான்னு காட்டவே இல்லை. ரொம்ப ஞானிகள் தான் அவரை புரிஞ்சின்றார்கள். ஆனால் கிருஷ்ணன் தானே வெளிப்படையாக சொன்னான், கீதையிலும் சொன்னான். நீ எல்லாவற்றையும் விட்டு என்னை சரணடை, சர்வதர்மான் பத்தியக்ஷம் ஆயகம் சரணம் பிரஜ, எல்லா உயிர்களிலும் நான் இருக்கின்றேன். அதான் கண்ணதாசன் சொன்னான், அழகாக சொன்னான். மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, எல்லாத்துலேயும் நான் இருக்கேன். புருஷத்தில் வரும், நாராயண சுத்தத்தில் வரும், அந்தர்பகிஷ தத் சர்வம்னு வரும். எல்லா இதுக்குள்ளேயும் ஊடுருவி கிருஷ்ணன் இருக்கானான். நாராயண சுத்தத்தில் வரும். நாராயண ஜோதி நாராயண பரகன்னு வரும். எல்லா இதற்குள்ளேயும் இருக்கக்கூடியவன் அவன். அதனால் அவன் மாயங்கள் செய்து தான் பகவான்கிறத நிரூபித்தவன். அவனே வெளிப்படையா சொன்னது, என்னை சரணாகதி பண்ணு. அதுதான் அழகா நாச்சியார் சொல்றான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அடுத்த சொன்னான் தூய பெருநீர் யமுனை துறைவனை. அடுத்த குவாலிஃபிகேஷன். முதல்ல மாயங்களோடு பிறக்கும் போதே தன்னுடைய மாயத்தை காண்பித்தான். பிறந்த உடனே குழந்தை இப்படி பிறந்திருக்கே, 8வது குழந்தையா பிறந்திருக்கே, 7 குழந்தைகளை கம்சன் கொண்டுட்டானே, இந்த குழந்தை பிழைக்குமான்னு நினைத்து தாய் அலறா. தகப்பனாகிய வசுதேவர் அவருக்கு ஆறுதல் சொல்றா. என்னமா பண்ண முடியும், நம்ம சிறையில் வச்சிருக்கானே, 8வது குழந்தையினால தான் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அசரீரி சொன்னதே, இதையும் கொண்டுடுவானேன்னு நினைச்சப்ப பகவான் காட்சி கொடுத்து பிறந்த உடனே பகவான்னு காமிச்சவர். அவர் காமிச்சிட்டு வசுதேவர் கட்டளையிடுறார், நீ என்னை கொண்டு போய் யமுனைக்கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கோகுலத்தில் கொண்டு போய் விடு, அங்கே நான் வளர்ந்து கம்சனை வதம் பண்ணுவேன் அப்படின்னார். பிறந்த உடனேயே தான் பகவான்கிறத காமிச்சிட்டு விஸ்வரூபத்தை எடுத்து காண்பித்து விட்டு கட்டளையிடுறார். ஆனால் இது ஒரு செகண்டில் நடந்தவுடனே கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு மறுபடியும் அஜ்ஞானத்தை கொடுத்து மறுபடியும் சாதாரண எண்ணத்தில் மறந்து பயப்படுற அந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோனும். அப்போ
அப்போ அந்த குழந்தைய ஒரு மூங்கில் தட்டில் வைத்து கொண்டு அவர்களுக்கு உணவு வழங்கி அந்த தட்டில் எடுத்தால் அதில் இந்த குழந்தைய வச்சு துணியை வச்சு மூடிக்கொண்டு சிறை கதவு தானாக திறக்கிறது. அதான் மாயனைன்னு சொல்கிறான். சிறை கதவு தானாக திறக்கிறது. மழை கொட்டு கொட்டுன்னு ஊட்டின்னு இருக்கு. அந்த மழையில் நடந்து போவார். அந்த யமுனையானது, யமுனையில் வெள்ளம் பிரவாகமாக இருக்குது. யமுனை கரையை தாண்டினே தான் கோகுலம் இப்போவும் இருக்குது. தாண்டி போனால் கோகுலம். இந்த யமுனை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இது வழிவிடறதான். இந்த மழையில் ஆதிசேஷன் அந்த குழந்தை நனையாமல் இருக்கணும்னு குடை பிடிச்சிக்கிறது. யமுனை வழிவிடுறது. அந்த பாதையில் இவர் கவலைப்படுறாரு, இப்படி நடக்கிறதே என்ன, இப்படி வெள்ளம் இருக்கே, நம்ம எப்படி அங்கே கொண்டு இந்த குழந்தையை சேர்த்து காப்பாற்ற போகிறோம்னு நினச்ச உடனே அது யமுனை. அதனால தான் யமுனைக்கு சொன்னா நாச்சியார் ஒரு டைட்டில் கொடுத்தா, தூய பெருநீர் யமுனை துறைவனை. அந்த யமுனா நதி தீரத்தில் தான் கிருஷ்ணன் விளையாடின்னு இருந்தான். இந்த யமுனையில் கிருஷ்ணனுடைய பாதம் பட்டது. அதனால தான் யமுனை புனித நீர், பகவானுடைய பாதங்கள் பட்ட ஒரு நீர் அது. அதனால தான் நாச்சியார் அதுக்கு சொல்கிறார், தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை துறைவனாக இருந்து யமுனை ஆற்றங்கரையிலே குழந்தைகளோட விளையாடி எத்தனையோ லீலைகள் பண்ணார். ராசலீலைகள்லாம் இங்கே யமுனை ஆற்றங்கரையில் பண்ணார். அங்கே காளிங்கன் என்ற அந்த மடுவில் காளிங்கன்கிற பாம்பு இருந்து அது மேலே காளிங்கன் நிறுத்தனம் பண்ணார். ஆயர்பாடி சிறுமியரோடு விளையாடினார். அந்த சவுளியப்பத்துக்கு தான் ஆண்டாள் நாச்சியார் அவர் மேலே மோகித்தது. பின்னால் வரும் தூய பெருநீர் யமுனை துறைவனை. இது பகவானுக்கு ஒவ்வொரு டைட்டிலாக கொடுக்குறா பாருங்க. மாயனை, முதல்ல மாயன், அடுத்தது வடமதுரை மைந்தனை. மாயனை, மண்ணு, வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. மூணாவது குவாலிஃபிகேஷன் தூய பெருநீர் யமுனை துறைவனை. அந்த யமுனை துறையிலே ஓடி விளையாடிய அது எப்படிப்பட்ட நீர்னு கேட்டால், கிருஷ்ணனுடைய பாதங்கள் பட்டு கிருஷ்ணனுடைய அங்கங்களை ஸ்பரிசித்து கிருஷ்ணன் அதில் அந்த யமுனையிலே ஓடியாடி விளையாடினால அது தூய பெருநீரானதான். தூய பெருநீர் யமுனை துறைவனை. அடுத்தது ரொம்ப அருமையான பாதம் அது, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலத்துக்கு இருள் மண்டி கிடந்த அந்த ஆயர் குலத்துக்கு ஒளி விளக்காக தோன்றியவன். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை. இதுல ரொம்ப அருமையாக ரசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அடியனுடைய அபிப்பிராயம், ஆயர்கள் என்று சொன்னால் போதிய படிப்பறிவோ ஞானமோ இல்லாதவர்கள். ஏன்னா அவங்க ஆடு மாடு மேய்க்கிறது. இப்போ கூட விளையாட்டாக சொல்லுவாங்க, ஒரு பையன் படிக்காட்டி என்னுடைய காலத்திலலாம் சொல்லுவாங்க, நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு அப்படிம்பாரு. என்ன அர்த்தம் என்றால், எந்த வகையான நுண்ணறிவு தேவையில்லை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. ஏன்னா அந்த அந்த மிருகங்களை அவுத்து விட்டு அது வேஞ்சிட்டு வந்தோடனே கட்டி கொண்டு போய் காக்க வேண்டியது. அதனால் கேலியாக கூட சொல்வார்கள், நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவோ ஆற்றலோ தேவையில்லாத தொழிலாக கருதப்பட்டது அந்த தொழில். அந்த குலத்திலே தேர்ந்தெடுத்து கிருஷ்ணன் பிறக்கலாம். ஆயர் குலத்தினே தோன்றும் அணி விளக்கை. ஒரு ராஜாவா பிறக்கலாம், வேற இடத்துல பிறந்திருக்கலாம். அந்த மக்களால் ஒரு மதிப்புக்குரிய இடமாக இல்லாமல் சாதாரணமான பெரிய அறிவு வேலைக்கு இல்லாத ஒரு சாதாரண, அதை சொல்லும்போது சொல்லுவார்கள், ஆயர் குல பெண்களை சொல்லும்போது சொல்லுவார்கள், அவர்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் பேதம் தெரியாதவர்கள். அதாவது நம்ம வலது கை அளவுக்கு இடது கையை நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை. நல்ல காரியங்கள்லாம் செய்யும்போது இடது கையை உபயோகப்படுத்துறது இல்லை. இடது கையினால் ஒரு பொருளை தானம் கொடுக்க மாட்டோம், இடது கையினால் ஒரு சாமானை கொடுக்க மாட்டோம் யாருக்கும். இப்போ வலது கைக்கு உள்ள முக்கியத்துவம் இடது கைக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் சாதாரணமாக. ஆனால் இந்த ஆயர் குல பெண்கள் இந்த வலது கைக்கு என்ன அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், அதே வேலை இடது கைக்கு பண்ணுவாங்க. வலக்கைக்கும் இடது கைக்கும் பேதம் அறியாத ஆயர் குல பெண்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குலத்தை தேர்ந்தெடுத்து அதில் பகவான் அவதாரம் பண்ணான். அதான் ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை. ரொம்ப பயந்த ஜனங்கள், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. அவர்களுக்கு தலைவனாக நந்தகோபன் இருக்கார்.
காவலனாக. ஏன்னா ஆடு மாடு மேய்க்கும் போது சாதாரண ஆடு மாடு என்பது அது ஒரு பயந்த சுபாவம் உள்ளதுதான், ஒரு ஒரு குரூரமான விலங்கினம் கிடையாது. அதை பராமரிப்பவர்கள் அதை விட பயந்த சுபாவம் உள்ளவர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அன்பு ஒண்ணுதான் இருக்கும் அவங்கள்ட்ட, பெரிய ஆற்றலோ பெரிய கெட்டிக்காரத்தனமோ இருக்காது. அதுதான் விளையாட்டாக சொல்லுவாங்க, ஆடு மேய்க்கு தானே லாய்க்கு, அதெல்லாம் கெட்டிக்காரத்தனமே தேவையில்லை. அதுக்கு மாட்டை கொண்டு அவுத்து விட வேண்டியது, அது மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதை மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதை கட்டி கொண்டு வைக்காடு. அப்படி ஒரு சாதாரணமான தொழிலாக நினைத்ததை அந்த குலத்திலே ஒரு அணிவிளக்காக தோன்றியவன் பகவான். அதனால தான் அழகா நாச்சியார் அவருக்கு டைட்டில் கொடுக்குறா, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆமாம், மக்களால் மிக சாதாரணமாக எடை போடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குலத்தை சேர்ந்த இதை அதை அந்த குலத்திலே அணிவிளக்காக தோன்றியவன் கிருஷ்ணன். ராமன் வந்து சக்கரவர்த்தி திருமகன். எல்லா அவதாரங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான உயர்வு இருக்கும். வாமனனாக இருக்கும்போது பிறந்த உடனே உபநயனாகி வேத சாஸ்திரம்லாம் படிக்கிறான். பரசுராமர் கேட்கவே வேண்டாம், பலராமன் கேட்க, அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்கு. இது வந்து சமுதாயத்தால் சாதாரணமான ஒரு பணியாக நினைக்கக்கூடிய அந்த அந்த இதில் அந்த குலத்துக்கு சிறப்பு செய்வதற்காக பிறந்தான் கிருஷ்ணன். ஆயர் குலத்திலே தோன்றும் அணிவிளக்கை. அதுக்கு அடுத்து என்ன, தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை. இவனை கருவிலே சுமந்ததுனால அவளுடைய இதை வந்து அவளுடைய தாயுடைய வயிறு பெருமை பெற்றதான். அழகா சொல்வார், என்ன தவம் செய்தனை யசோதா அப்படின்னா ஒரு பாட்டு உண்டு. நீ இந்த உலகத்தையே தன்னுடைய வாய்க்குள் அடக்கி கொண்ட அந்த பகவானை, உலகமுண்ட பெருவாயாய் உழப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நெடியான் அடியேன் ஆறுயிரே திலதமும் உலகுக்கிட்ட திருவேங்கடத்தானே குலதொல்லடியேன் உன் பாதம் கூடுமாறு கூறாய். உன்னுடைய அவனோட உலகத்தை பூரா உலகமுண்ட பெருவாயா, அந்த ஊழிக்காலத்தில் அந்த உலகத்தை தன்னுடைய வாயுக்குள்ளே அடக்கி கொள்கிறான். உண்டு உமிழ்ந்தவனவன். அப்புறம் மறுபடியும் அதை உமிழ்ந்து மறுபடியும் உலகத்தை வெளியில் பண்ணான் அடுத்த யுகத்துக்கு. உலகமுண்ட பெருவாயாய் உழப்பில் கீர்த்தி அம்மானே நிலம் சுடரொடி மூர்த்தி நெடியான் அடியேன் ஆரியே திலதமும் உலகுக்கா என்ற திருவேங்கடத்தம் பெருமானே குலதொல் அடியேன் உன்பாதம் கூடுமாறு கூறாயேம்பர். அப்படிப்பட்ட உலகத்தை உண்ட அவ்வளவு பெரிய பெருமானை யசோதை என்னன்னா அவளுடைய கர்ப்பத்தில் தாங்கினாலாம். தேவகி தாயை குடல் விளங்க செய்தவனா. இவனுடைய வயிற்றிலே பிறந்ததுனால அவளுடைய வயிற்றுக்கு பெருமை. என்ன தவம் செய்தலை அப்படின்னு பாடு. இன்னொரு விசேஷம், சாதாரணமாக நம்முடைய நடைமுறையை சொல்லுவாங்க, கர்ப்பஸ்திரிக்கு ஒரு அழகு உண்டாகும். மாசமாக இருக்கானா அந்த பொண்ணை பார்த்தா அழகில்லாத பெண்களுக்கு கூட ஒரு முகத்தில் ஒரு கவர்ச்சியும் ஒரு அழகும் தெரியும். மாசமாக கர்ப்பிணிகளுக்கு தாய் கர்ப்பம் தரிச்சு விட்டாங்கன்னா அவளுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு கலை இருக்கும். அதை பார்த்தே சில பெண்கள் சொல்லுவாங்க, மாசமாக இருக்கியா, குழந்தை இதாக இருக்கியான்னு. ஏன்னா அந்த முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும். சாதாரண குழந்தையை பெறும்போதே, ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஒருத்த மாசமாக இருக்கானா குழந்தை வயிற்றுக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது எந்த வகையான சூதுவாதம் அறியாதது. இந்த குழந்தைங்கிறது ஒரு தெய்வம் தான். அது அந்த வம்சத்தை விருத்தி பண்ண போகிறது. ஆகவே அந்த குழந்தை செல்வம்னு பேர். அது இருக்கிறதுலே அது ஒரு சந்தான பாக்கியம்னே சொல்லுவார்கள். அப்படி சாதாரணமான மனுஷ ஜென்மங்களை பெற்றவர் தாய்க்கே முகக்கலையாக இருக்கும்னா, பகவானே தன்னுடைய வயிற்றுல சுமக்கிறவளுக்கு எவ்வளோ முகம் எவ்வளோ தேஜஸாக இருக்கும். அதான் சொன்னான், என்ன தவம் செய்தேனைன்னு அந்த பாட்டு. அதான் அழகான ஆச்சியார் சொல்றான், தாயை குடல் விளக்கம் விளங்க செய்த தாமோதரனை என்ன பண்ணணும், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது.
பெருமாளை சேவிக்கணும்னா ஒரு 10 லிட்டர் பால் எடுத்துகிட்டு போக வேண்டாம், நெய் எடுத்துகிட்டு போக வேண்டாம், சக்கரை பொங்கல் பண்ணி கொண்டு போக வேண்டாம். தூயோமாய் வந்து முதல் குவாலிஃபிகேஷன் தான். நாம் மன தூய்மையோடு பெருமாள்கிட்ட போகணும், உடல் தூய்மையோடு போகணும், ரெண்டும் வேணும். உடல் தூய்மை சந்தர்ப்ப வசதியில் இல்லைனாலும் மன தூய்மையோடு இருக்கணும். தூயோமாய் வந்து அடுத்தது நாம் தூமலர் தூவி தொழுது. ஒரே ஒரு புஷ்பத்தை எடுத்து பெருமாள் மேலே போட்டால் போகிறோம். அவர் ரொம்ப சந்தோஷமாக பழம் பத்திரம் புஷ்பம்னு சொல்வார். என் மீது ஒரு ஒரு இலை, ஒரு பூ, ஒரு கனி, ஒரு சொட்டு நீர், இது போகிறோம். பெருமாள் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவான். என்னை நினச்சிட்டு இதையாவது கொடுக்குறியேன்னு. அம்மா கிருஷ்ணன்ட்ட குசேலன்னு ஒரு அவலத்தானே கொண்டு போனான். ஒரு சின்ன மூட்டையில், ஒரு அழுக்கு துண்டில் ஒரு பிடி அவல் தான். அதுக்கே கிருஷ்ணன் அடிமையாயிட்டாரே. அதுதான் சொல்ல தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. அன்னைக்கு பறித்த மலரை தூவி தொழுது. பெருமாளுடைய நாமாவை சொல்லி ஒரே ஒரு புஷ்பத்தை போட்டா போருமா. பெருமாள் அவ்வளவு சந்தோஷப்படுவாராம். என்ன இவ்வளவு தூரம் நினைக்கிறீன்னு. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது என்ன பண்ணணும்? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாய் பெருமாளுடைய நாமாவளியை பாடணும், மனசு பெருமாளை பற்றி நினைக்கணும். அதுதான் உள்ளம் உரை செயல் உள்ளவை மூன்றையும் உள்ளி கொடுத்து இறை உள்ளில் ஒடுங்கியனர். மனம் மெய் மொழி மூணும் ஒன்று சேரணும் பெருமாளை சேவிக்கும் போது. இது மூணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும், ஒன்றே சேராது. மனசு பெருமாளை பற்றி நினச்சினா உடம்பு ஒரு இடத்துல இருக்கும், உடம்பு பெருமாள் சன்னதியில் இருக்கும், மனசு வேறு இடத்துல இருக்கும். உடம்பும் மனசும் பெருமாள்கிட்ட இருக்கும், ஆனால் வாய் மாத்திரம் என்னத்தையோ பேசும். இந்த மூணும் ஒன்று சேர்ந்த இடத்துல பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். பாருங்க என்ன சொல்கிறான் ஆசியார், தூமலர் தூவி தொழுது உடம்பை பெருமாளுக்கு அர்ப்பணிக்கிறார். உடம்பு பெருமாளுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுறது, புஷ்ப கைங்கரியத்தில். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வந்துருதா வாய் மனசு. அப்போ உள்ளம் உரை செயல். உள்ளம் மனதினால் சிந்திக்க, உரை வாயினால் பாடி, செயல் தூமலர் தூவி தொழுது. அதான் இன்னொரு ஆழ்வார் சொல்றார், உள்ளம் உரை செயல் உள்ளவை மூன்றையும் உள்ளி கொடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. இதை மூணையும் ஒன்று சேர்த்து பெருமாளுக்குள்ள ஒடுங்கணும். இதுதான் இங்கே சொல்றார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்ன ஆகும்? அந்த ஒரு மூன்றும் ஒன்று சேர்ந்த இடத்துல என்ன ஆகும்னா, போய விழையும் புகுதருவான் நின்றனவும். நம்முடைய தவறுகள் பாவங்கள் எல்லாம் போயிடும். புகுதருவான் நின்றனவும் இன்னும் வரக்கூடியதையும் நிறுத்திடும், வரக்கூடிய குற்றங்களையும் தடுத்து நிறுத்தும். அது என்ன ஆகும்னா தீயினே தூசாகுங்கிறார். தீயினில் தூசாகும். தீயில ஒரு விறகுக்கட்டையை போட்டால் அது கறி ஆகிடும், நமக்கு தெரியும். விறகுக்கட்டை போட்டால் என்ன, ஒரு விறகுக்கட்டையோ ஒரு சொல்லியோ ஒரு குச்சியோ போட்டால் கொஞ்ச நேரம் தான் அது கறியாகி கறி துண்டாக இருக்கும். ஆனால் தீயில ஒரு தூசி விழுந்துன்னா என்ன ஆகும்? தெரியவே தெரியாது, இருந்த இடமே தெரியாமல் அது போயிடும். அப்படி ஆயிடுமா நம்முடைய பாவங்கள்லாம். தீயினில் தூசாகும். போய விழையும் புகுதருவான் நின்றவும் தீயினில் தூசாகும் செப்பியலோ ரொம்பவாய். அதுக்காவது பெருமாள் நம்ம அவன் சொல்லுமா அப்படின்னு அவருடைய தோழியை சொல்கிறாள் என்பதை கூறி இன்றைய தினம் 5வது பாசங்கள் இதனுடைய அருமையை நாம் அனுபவித்ததை எண்ணி நிறைவு செய்கிறேன். திருவாடி புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பிள்ளை வாழியே, பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாழ் திருநள்ளி வயநாடு வாழியே, வன்பது வினகற்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே,
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.